இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை உலகமெங்கும் இருக்கின்ற அனைத்து லுத்தரன் திருச்சபை விசுவாச பெருமக்களுக்கு ஸ்தோத்திர அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நாம் ஆம்பூர் சபை சங்கத்தின் ஏடிஎஸ் மீடியா மிஷன் வழியாக இந்த அருளுரை ஆயத்தம் என்கின்ற நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டு வருகின்றோம். மீண்டுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பானவர்களே, திருத்துவ பண்டிகையின் காலங்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். திருத்துவ பண்டிகையின் காலத்தையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருமறை பகுதிகளை ஆயப்பெருமக்கள் அதை விவிலிய வெளிச்சத்தில் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே திருத்துவ பண்டிகை பின் வருகின்ற இந்த 8ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய அருளுரை பகுதிகளை நாம் இப்பொழுது கேட்பதற்கு ஆயத்தப்படுவோம். திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 8ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய சங்கீத பகுதி 125வது சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகங்களை நாம் எடுத்து பார்க்கும்போது குறிப்பாக 120வது சங்கீதத்திலிருந்து 134வது இருக்கக்கூடிய இந்த சங்கீதங்கள் 15 சங்கீதங்களாக இருக்கிறது. இதை த சாங் ஆஃப் அசன்ஸ் என்று சொல்வார்கள். எபிரேயத்தில் ஷேர் ஹமலோத் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது ஏறி செல்லுதல் என்று இதற்கு பொருள். இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் 3 முக்கியமான பண்டிகைகளை அனுசரிப்பதற்காக அவர்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் எருசலேமை நோக்கி பயணப்பட வேண்டும் என்பது அவர்களுக்கான மிக முக்கியமான சட்டமாக இருந்தது. பெந்தேகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை. இந்த பண்டிகையின் காலங்களிலே இவர்கள் கட்டாயம் எருசலேமை நோக்கி பயணப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக எருசலேம் பயணம் என்பது ஒரு சாதாரணமான பயணம் அல்ல, மாறாக அது மிக கடுமையான பயணம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கடல் மட்டத்திலிருந்து 2500 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி தான் எருசலேம் என்று நாம் பார்க்கின்றோம். அதில் குறிப்பாக அந்த பயணங்கள் மிக நெருக்கடியான, இன்னல் மிகுந்த, ஆபத்துக்கள் நிறைந்த பயணமாகவே அமைந்திருந்தது. ஆகையினாலே சங்கீதக்காரன் கடவுளுடைய பாதுகாப்பை வேண்டிய ஒரு மிக முக்கியமான பகுதியாகவே இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இதை ஆரோகண சங்கீதங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதில் முதல் வசனத்தில் 125வது சங்கீத முதல் வசனத்தில் கர்த்தரில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் என்று நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் இறைவனில் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் எந்நாளும் அசையாமல் உறுதியாக இருப்பார்கள். எப்படி உறுதியாக நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லும்போது சீயோன் மலை போல் என்று சொல்லப்பட்டுள்ளது. சீயோன் மலை என்பது ஒரு கற்பாறை, ஒரு வலுவான, ஆற்றல் மிகுந்த, ஒரு வலிமை மிக்க ஒன்றுதான் சீயோன் மலை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ யாரெல்லாம் இறைவனை நம்புகிறார்களோ அவர்கள் அனைவரும் வலுவாக, உறுதியாக, ஆற்றலோடு நிலைத்திருப்பார்கள். அதுவும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள், தலைமுறை தலைமுறையாக என்பது போல் நாம் இதிலே பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது 2வது வசனத்தில் மலைகள் எருசலேமை சுற்றி இருப்பது போல என்று சொல்லப்பட்டுள்ளது. எருசலேமை சுற்றிய மலைகள், குறிப்பாக இந்த ஒலிவ மலைகள் நிறைந்த ஒரு பகுதி தான் எருசலேம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த எருசலேமை சுற்றிய மலைகள் எருசலேமுக்கு ஒரு மிக பெரும் பாதுகாப்பாக அமைந்திருந்தது. அப்போ இயற்கையின் பாதுகாப்பு எருசலேமை சுற்றி இருப்பது போல இறைவனை நம்பி இருக்கின்ற மக்களுக்கும் இறைவனே அவர்களுக்கு ஒரு அரணாக, ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை நாம் இந்த பகுதியிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது 2 முக்கியமான செய்திகளை இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். ஒன்று நீதிமான்கள், இன்னொன்று தீயவர்கள் அல்லது நேர்மை அற்றவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமான்கள் எப்படிப்பட்ட வாழ்வை பெறுவார்கள் என்றால் நன்மையான வாழ்வை பெறுவார்கள். 4வது வசனத்தில் நல்லவர்களுக்கும் நேர்மையான இருதயம் உள்ளவர்களுக்கும் நன்மை செய்கிறவர் இறைவன். நீதிமான்களாக, நேர்மையாளர்களாக, நல்லவர்களாக வாழக்கூடியவர்கள். அதிலும் கடவுள் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். இருதயத்தின் நம்முடைய வாழ்வியலால் கடவுள் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வழங்கக்கூடியவர். அதனால் திருமறை சொல்லுகிறது, கர்த்தர்
அகத்தை பார்க்கக்கூடியவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், முகத்தை பார்க்கிறவர் அல்ல. அப்ப யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில நேர்மையான இருதயம் உள்ளவர்களாய் வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நன்மை செய்யும் கடவுளாக அவர் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது யாரெல்லாம் அக்கிரம செய்கைக்காரர்களாய் இருக்கிறார்களோ அல்லது யாரெல்லாம் கடவுளை விட்டு கோணலான வழிகளில் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, நீதியற்ற நிலைமையில அநீதியை செய்கிறவர்களாய் தீமைகளை செய்கிறவர்களாய் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் கர்த்தர் அக்கிரம செய்கைக்காரர்களோடு கூட போக பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போ அவருடைய வாழ்வு இழந்து போகின்ற ஒரு நிலைக்குள்ளாக அவர்கள் தள்ளப்படுகிறார்கள், அவர்களுக்கு வாழ்வே இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். இறுதியாக இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டாவதாக. இஸ்ரவேல் கடவுளை நம்பிக்கையாக வைத்து கடவுளை நம்பி கடவுளை சார்ந்து வாழ்கிறபடியினால் கடவுள் இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் இறைவனாய் இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் இறைவனை நம்பி வாழ்ந்தால் நாம் சீயோனை போல உறுதியாக இருப்போம். எருசலேமை சுற்றி இருக்கின்ற மலைகளைப் போன்று கடவுள் நமக்கு அரணாக பாதுகாப்பாக இருப்பார். அது மாத்திரமல்ல, அவருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் நேர்மையாளர்களாய் நீதிமான்களாய் வாழும்போது நன்மை செய்யும் கடவுளாய் இருப்பார். தீமை செய்கிறவர்களாய் வாழ்ந்தால், கடவுளுக்கு எதிரான வழிகளில் நாம் வாழ்ந்தால், கோணலான வழிகளில் வாழ்ந்தால் அதற்கான விளைவுகள் மிக பெரிய அளவில் இருக்கும். நமக்கு வாழ்வு இழக்கக்கூடிய நிலைமை நேரிடும் என்பதை இந்த திருமறை 125வது சங்கீதம் எடுத்துச் சொல்லுகிறது. நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கின்றோம், அந்த வலைகளில் சிக்குகின்றதான மீன்களை தேவதூதர்களால் பிரிக்கப்படுகிறது. நல்லவைகளை கடவுள் ராஜ்யத்தில் சேர்க்கப்படுகிறதாகவும் கெட்ட மீன்கள் அனைத்தும் அது எரி நரகத்தில் அல்லது அக்கினி சூழ்ந்திருக்கின்ற அந்த சூளையிலே போடப்படுவதாக நாம் பார்க்கின்றோம். அப்போ யாரெல்லாம் இறைவனில் தங்களுடைய வாழ்க்கையை உட்படுத்தி வாழ்கிறார்களோ, இறைவனை விசுவாசித்து இறுதியாக அந்த பரலோக ராஜ்யத்தை விரும்பக்கூடியவர்களாய் அவர்கள் நம்பிக்கை வைத்து வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கடவுள் அந்த விண் அரசை, பரலோக ராஜ்யத்தை, கடவுள் ராஜ்யத்தை அவர் வழங்கும் இறைவனாய் இருக்கிறார் என்பதை இந்த திருமறையின் ஊடாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்குரிய பழைய பாட்டு பகுதியானது உபாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 6 to 9 வரை உள்ள பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, உபாகமம் புத்தகத்தை குறித்து ஒரு சிறிய ஒரு பார்வையோடு நாம் இந்த பகுதிக்குள் செல்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அன்பானவர்களே, உபாகமம் புத்தகம் நமக்கு எல்லோருக்கும் நன்கு தெரிந்ததுதான். ஆதியாகமம் இருந்து உபாகமம் வரைக்கும் எழுதினவர் மோசே எழுதினார் என்பது விவிலிய அறிஞர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற ஒன்று. ஆகவே இது உபாகமம் புத்தகம் ஆதியாகமத்தினுடைய கடைசி புத்தகம் இல்லைங்களா, 5ஆம் கடைசி புத்தகம். இந்த புத்தகத்தில் வருகின்ற பகுதிகள் மோசேயினுடைய இறுதி பேருரைகள் எல்லாம் அடங்கியிருக்கின்ற ஒரு சிறப்பு பகுதிகளாக அடங்கியிருக்கிறது. குறிப்பாக இதனுடைய நோக்கம், இந்த உபாகமம் புத்தகத்தினுடைய நோக்கமே வனாந்தரத்தின் பயணித்த இஸ்ரவேல் மக்களில் குறிப்பாக 20 வயதுக்கு மேற்பட்ட மக்கள் அநேகம் மடித்து போனார்கள். இந்த உபாகமம் புத்தகம் வருகின்ற இந்த இடத்துல ஒரு புதிய தலைமுறை வந்திருக்கிறாங்க. அந்த புதிய தலைமுறை அவர்கள் நேரடியாக கடவுள் கொடுத்த நியாய பிரமாணங்களை கேட்காத மக்கள், அதை பற்றி தெரியாத அவங்களுக்கு, அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஆகையால் மோசே அந்த சீனாய் உடன்படிக்கை குறித்தும் கடவுள் கொடுத்த நியாய பிரமாணங்களை குறித்தும் இந்த புதிய தலைமுறையினருக்கு அவர் சொல்லுகின்ற ஒரு பகுதியாக இது அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த உபாகமம் புத்தகத்தில் 1 to 34 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த குறிப்பாக இதுல மோசே ஒரு 3 பேருரைகளை அது நிகழ்த்துகிறார். 1ஆம் அதிகாரத்தின் துவங்கி 4ஆம் அதிகாரம் வரையிலும் மோசேனுடைய முதல் பேருரை. அதுல நாம் பார்க்கும்போது மோசே இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றை மீண்டுமாக அவர்களுக்கு நினைவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். 2வது பேருரை 4ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரை பார்க்கும் பொழுது மோசே கற்பனைகளை குறித்தும் அதனுடைய சட்ட விதிகளை குறித்தும் மறுபடியும் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சில எச்சரிக்கைகளை குறித்து இந்த 2வது
பேருரை அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக 29ஆம் அதிகாரத்திலிருந்து 34ஆம் அதிகாரம் வரை உள்ள இந்த பகுதிகள், அதுல இறுதியாக உடன்படிக்கை புதுப்பித்தல், மோசேனுடைய இறுதி மொழிகள், ஆசீர்வாதங்கள், இது எல்லாம் உள்ளடக்கி போகிறார் பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உபாகம புத்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரம் எங்க வருது அப்படின்னா மோசேனுடைய 2வது பேருரையில வருது. அதுல எதெல்லாம் முக்கியப்படுத்துறார் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுறார், கடவுள் கொடுத்த கற்பனைகளை குறித்து அதை பேசுறார். அடுத்து அதுல இருக்கிற விதிமுறைகள் எல்லாம் மக்களுக்கு நினைவுபடுத்துறார். அதே வேளையில இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு எச்சரிக்கையுடைய செய்தியை கூட அதில் உள்ளடக்கி கொடுக்கிறத பார்க்கிறோம். அதுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வசனங்கள் 9லிருந்து 6 வரைக்குள்ள இந்த வசனங்கள்ல நாம் பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தைகள்ல முக்கியமானது எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது கடவுள் இந்த மக்களை எப்படி தெரிந்து கொண்டார் அப்படின்றத சொல்றார். இப்ப ஏனெனில் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் அப்படின்றத சொல்றதை பார்க்கணும். ரிமைண்ட் பண்றார், அவங்க நினைவுபடுத்துறார். நீங்கள் யார் அப்படின்னா ஏதோ மக்கள் அல்ல, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். நீங்க கடவுள் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்றதவே லேவியராகவும் 19:2 நாம் பார்த்தோம். அதை நினைவுபடுத்துறார். இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் கடவுளுக்கு பரிசுத்தமான மக்கள் இனம் அப்படின்றத நினைவுபடுத்துறார். ஆகையால பூமியில எவ்வளவு பேர் மக்கள் இருக்கிறாங்க, அவ்வளவு மக்கள் கடவுள் ஏன் இஸ்ரேல் மக்களை ஒரு அவருடைய சொந்த ஜனமா தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கான பதிலையும் அவரே கொடுக்கிறார். அந்த பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை இஸ்ரேல் மக்கள் பெரிய திரட்சியான மக்கள் அப்படின்றதுனால இல்லை அப்படின்றார். ஒருவேளை வலிமை மிக்க மக்கள் அப்படின்னா அதனாலும் கிடையாது. ஒருவேளை பொருளாதாரத்தில் அவங்க ரொம்ப செழித்த மக்கள் அப்படின்றதுனாலும் கிடையாது. காரணம், மோசே இது சொல்லும் போது நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாகவே இருந்தீர்கள். அதனால இத சொல்லிட்டு சொல்ற, கடவுள் உங்கள் மீது அன்பு கூர்ந்ததாலும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கடவுளுடைய அன்புதான் உங்களை அவருடைய ஜனமா தெரிந்து கொண்டது. அது முதல் தலைமா சொல்ற. 2வது, கடவுள் இந்த மக்களை தெரிந்து கொண்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் போது பிதாக்களுக்கு இட்ட ஆணையை கடவுள் நினைவு கூறுகிறார் எப்பொழுதுமே. அவர்கள் முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்லும் போது இஸ்ரேல் மக்களுக்கு குல மூதுவர்கள் 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. அதுல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அவர்களுக்கு இட்ட ஆணையை கடவுள் எப்பொழுதும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆகிய கடவுள் இவர்கள் மீது வைத்த அன்பு, கடவுள் முற்பிதாக்களுக்கு செய்த ஆணை, இவற்றை கொண்டு தான் இந்த மக்களை தன்னுடைய மக்களாக, தன்னுடைய ஜனமாக, பரிசுத்த ஜனமாக கடவுள் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நாம பார்க்க முடியுது. அதுல சங்கீதம் 95, 100வது இந்த சங்கீதம் 95 எல்லாம் பார்க்கும்போது இந்த பகுதிகள் நமக்கு அது நினைவுபடுத்தும். அதே வேளையில 9வது வசனத்துல பார்க்கும்போது மீண்டும் அங்க நினைவுபடுத்துகின்ற வார்த்தை, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்வர்களுக்கு அவர் 1000 தலைமுறைக்கும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் அப்படின்னு அதை நிறைவு செய்யறதை நம்ம பார்க்கிறோம். அதுல கடவுள் கற்பனை கொடுக்கும்போது சொல்லுகிறார் இல்லையா, யாத்திராவில் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கறது போல அவர் சொல்றார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிற விஷயத்தை அப்படின்னு சொல்லும் போது 1000 தலைமுறைக்கு இரக்கம் காண்பிக்கிற கடவுள். அதே வழியில பிதாக்களுடைய அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற கடவுள். இங்க கடவுள் அவர் மக்கள் மீது அன்பு கூறுகிறார். அந்த அன்புக்கு காரணம் எப்பொழுதெல்லாம் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னா இறை மக்கள் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது மட்டுமே அந்த அன்புக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த பகுதிகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆகவே இஸ்ரேல் மக்கள் கர்த்தருடைய மக்கள், கர்த்தருடைய பரிசுத்தமான மக்கள் இனம் என்பதை இந்த பகுதி நினைவுபடுத்துகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த நாளுக்குரிய நற்செய்தியாக மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44 முதல் 52 வசனத்தில் இருக்கின்ற செய்தியை நாம் பார்ப்போம். தலைப்பு, ராஜ்யத்தின் விலையேற பெற்ற பொக்கிஷம். பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஓமையை ஆண்டவர் இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் முழுவதுமாக நமக்கு தருகிறார். நம்முடைய பகுதியில 3 ஓமைகளும் ஒரு முடிவுரையும் தரப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே மத்தேயு 13ல நம்ம பல ஓமைகளை பார்த்தோம். இதுல மொத்தம் 7 ஓமைகளை சொல்றாரு. இதனுடைய முடிவுரையாக தான் இந்த தியான பகுதியில 3 ஓமைகள்
பிளஸ் ஒரு முடிவுரை நம்ம பார்க்கிறோம். இங்க கடைசியாக 51, 52 ஆகிய வசனங்களிலே சீஷர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பும் இங்கே இருக்கிறது. இப்ப நமக்கு என்ன இந்த செய்தி கொடுக்கிறது அப்படின்னா, கடவுளுடைய ராஜ்யம் எனக்கு எவ்வளவு மதிப்பு மிக்கதா இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வியோடு தான் இந்த செய்தியை நம்ம அணுகிறோம். முதல்ல புதையல் ஓமை மறைக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒருவன் கண்டு மறைத்து அதன் சந்தோஷத்தினாலே போய் தனக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். பரலோக ராஜ்யம் ஒரு நிலத்துல புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அண்மை காலங்களில கூட நம்ம பார்க்கிறோம், பல நிலத்துல அவங்களுடைய நிலங்களிலே பொக்கிஷங்கள் கிடைத்தால், அந்த புதையல்கள் கிடைத்தால் அது அரசுக்கு சொந்தம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் பண்டைய காலங்களில நம்முடைய கிராமங்களிலும் சரி அல்லது அங்க இஸ்ரேல் தேசத்திலும் சரி, அங்கே வங்கிகள் இல்லாதனால அவர்கள் தங்களுடைய மண் பாண்டங்களிலோ அல்லது பெரிய பெரிய பாண்டங்களிலோ அதை வைத்து தன்னுடைய சொந்த நிலத்திலே அவர்கள் புதைத்து வைப்பார்கள். அப்படி புதைத்து வைக்கும் போது அங்கே ஏற்படுகின்ற இயற்கை பேரழிவுகள், புயல், வெள்ளம், போர் போன்ற அந்த சூழ்நிலைகளினாலே இந்த புதையல்கள் மீண்டும் பல மக்கள் கையில அது கைமாறும். பொதுவாக அந்த நிலத்தை யார் வாங்குகிறார்களோ அந்த நிலத்துல இருக்கின்ற புதையல் அவங்களுக்கு போகும். அன்றைக்கு இருந்த அந்த ரபானி என்கின்ற அந்த முறைமையின்படி அவங்க நிலத்துல இருக்கிற அந்த புதையல் அவங்களுக்கு சொந்தம். அது பழைய கான்செப்ட், இந்த ரூல் ஆகாது பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது ஒருவேளை அது மாதிரி இல்லை. இன்னைக்கு இருக்கிற புதையல்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது எல்லாம் அரசுக்கு அது பொதுவாக சேர்த்து விடுகிறதாக நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த புதையல் ஓமையிலிருந்து நாம் கற்றுக் கொடுக்கிற 4 குணங்கள் என்னன்னா, எதிர்பாராமல் கண்டது. அவன் நிலத்தை உழும்போது கண்டான். அப்போ ராஜ்யம் சிலருக்கு திடீரென வெளிப்படும். லூக்கா 19:5 பார்க்கிறோம், செகேயு மனம் திரும்பி அவன் வருகிறான், ஆண்டவர் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறான். 2வது மறைக்கப்பட்டு உலகம் அதன் மதிப்பை அறியாது. 1 கொரிந்தியர் 2:14 நம்ம பார்க்கிறோம், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியபடி ஆராய்ப்போம், மற்றவர்களுக்கு அது தெரியாது. 3வது சந்தோஷத்தை கொடுத்தது. அதன் சந்தோஷத்தினாலே அது ஒருவன் மிகுந்த சந்தோஷத்தை அந்த புதையினாலே அவன் பெற்றுக் கொள்கிறான். சங்கீதம் 119, 162 ஒருவன் மிகுந்த கொள்ளையை கண்டது போல உம்முடைய வார்த்தையில நான் மகிழ்கிறேன் என்று அவன் சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 4வது எல்லாவற்றையும் விட மேலான தனக்குள்ள யாவற்றையும் விற்றான். பிலிப்பியர் 3:8 பார்க்கணும், பவுல் கிறிஸ்துவை அடையும் பொருட்டு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினார். இதுதான் நம்ம முதல் ஓமையில கற்றுக்கொள்கிறோம். அப்ப இதுல புதையல் யார் என்று நம்ம பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் இந்த இடத்துல புதையலாக நம்ம பார்க்கிறோம். கொலோசியர் 2:3 ஞானமும் அறிவும் என்னும் பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது என்று பார்க்கிறோம். எபிரேயர் 11:26 மோசே கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் வாக்குத்தத்த பலனை நோக்கி எகிப்தின் பொக்கிஷங்களை எல்லாம் பார்க்கலும் நிந்தை அடைவதையே அவன் தன் வாழ்க்கையில ஐஸ்வர்யம் என்று அவன் எண்ணினான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ மார்க் 10:28 சொல்றபடி பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக பரலோக ராஜ்யம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, நீங்கள் என் மத்தியில இருப்பீங்க அப்படின்னு சொல்றார். 2வது முத்து ஓமை தேடி கண்டுபிடிக்கப்பட்டதாக நம்ம பார்க்கின்றோம். இப்ப இது புதையலுக்கும் முத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, புதையல் எதிர்பாராமல் கிடைத்தது, முத்து தேடி கண்டு. இதை தேடுற மனிதன், புதையலை தேடணும் சாதாரண மனிதன், ஆனா முத்தை தேடினவன் வியாபாரி, ஒரு நிபுணன் அல்லது ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். அத புதையலை ஒரு முறை தேடுறான், ஆனா முத்த அவன் தேடிக்கொண்டே இருக்கான். அதற்காக அவன் நிறைய செலவுகளை செய்கிறான். இப்போ நத்தானியல் யோவான் 1:46 நாசிரேத்திலிருந்து நலந்து ஒன்று வருமா என்று தேடினான். அங்கே ஆண்டவர் சொன்னார், வந்து பார் என்று. அப்போஸ்தலர் 17:11 பிறையாவின் யூதர்கள் அங்கே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து இயேசுவை அறிந்து கொண்டதாக நம்ம பார்க்கிறப்போ தேடணும். தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு கிடைக்கிறார். இங்கேயும் இந்த முத்து என்று பார்த்தால் விலையேறப்பெற்ற முத்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அடுத்தது விலையேறம் பெற்ற முத்து அப்படின்னும் போது யோவான் 14:6 நம்ம பார்க்கிறோம், இயேசு ஒருவரே நமக்கு போதும் என்று. 1 பேதுரு 1:18-19 அழிவுள்ள வஸ்துகளால் அல்ல, குற்றமற்ற மாசு இல்லாத ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறம் பெற்ற ரத்தத்தினாலே
நாம் மீட்கப்பட்டுள்ளோம் என்று அவங்க பார்ப்போம். இன்னைக்கு யாரை தேடி கொண்டிருக்கிறோம்? எதை தேடி கொண்டிருக்கிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியையும் தேடுங்கள் என்று மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது வலை ஓமை, ராஜ்யத்தின் முடிவை பற்றி நம்ம பார்க்கிறோம். வலை என்பது இங்கே ஆண்டவருடைய சுவிசேஷம், காஸ்பல். நெட் இஸ் காஸ்பல். எப்படி வலை சகலவித மீன்களையும் சேர்க்கிறதோ அது போல சுவிசேஷம் சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கப்படுகிறது. அதான் மார்க்கு 16:15 நம்ம பார்க்கிறோம். அப்போ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது இன்னைக்கு திருச்சபையில கூட எல்லாரும் வராங்க, நல்லவங்க வராங்க, கெட்டவங்க வராங்க, மற்ற மதத்தினர்கள் வராங்க, எல்லாரும் வந்து இயேசுவை தொழுகை செய்யறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, கடைசி வரையில நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று. இப்ப கடைசியில ஆண்டவர் சொல்றாரு, தேவ தூதர்களை அனுப்பி நான் பிரிக்கிறேன். மத்தேயு 13:30 அதை நம்ம பாக்குறோம். இப்போ நோவாவின் பேழையும் கூட ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிறது. அதுல மனிதர்களும் மிருகங்களும் பறவைகளும் எல்லாமே இருந்தது. அப்போ ஆண்டவர் அதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு கடைசியில ஒரு வெளியே அனுப்புறார். அடுத்தது கரை சேர்த்தல், மீன்களை பிடித்து இழுத்துன்னு வராங்க. அது நியாய தீர்ப்புக்கு ஒத்து சொல்லப்படுகிறது. நல்லதை சேர்த்து கெட்டதை எரிவார்கள், மத்தேயு 13:48 பாக்குறோம். அக்னி சூளையில போடுவார்கள், மத்தேயு 13:50 பாக்குறோம். அங்க அலறுதலும் பற்கடிப்பும் உண்டு என்று பார்க்கும். வெளிப்படுத்துதல் 20:15 பார்த்தோம். நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். தானியேல் 12:3, மத்தேயு 13:43 நம்ம பார்க்கிறோம். ஆகவே உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த 3 ஓமைகளும் கிறிஸ்துவை பற்றி தான் நம்ம சொல்லுகிறோம். இன்று ராஜ்யத்தில் நம்ம உலக ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஆனால் நாளைய தீர்ப்பு உண்டு என்கின்றதை நம்ம மறந்து போகலாம். 2 கொரிந்தியர் 5:10 நம்ம பார்க்கணும். யாவும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். 4வது முடிவுரையாக பார்க்கிறோம். நம்முடைய வீட்டு எஜமானுடைய உண்மையில ஆசிரியனின் பொறுப்பு இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று ஆண்டவர் சீடர்களுக்கு கேட்கிறார். அப்போ சொன்னார், பின்பு அவர், ஆகையா பரலோக ராஜ்யத்தில் குறைவுளாக வேத பாரகர் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதை அறிந்து கொண்டீர்களா என்று கேட்கும் போது அறிவு மட்டும் போதாது. யாக்கோபு 1:22 வார்த்தையை கேட்பவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செயல்களாய் இருங்கள் என்று பார்க்கிறோம். புதியவைகளும் பழையவைகள் என்று பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தங்கள் ஏசாயா 53 பார்க்கிறோம். புதியது கிறிஸ்துவின் நிறைவேறுதல் யோவான் 1:17 பார்க்கிறோம். கிருபையும் சத்தியமும் இயேசு நிறைந்தவராய் இருந்தார். இப்போ அடுத்தது அப்போஸ்தலர்கள்ல பார்க்கிறோம் இல்லையா? அப்போ ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இவங்க எல்லாமே கடவுளுடைய வார்த்தையை அறிந்து கொண்டார்கள். அப்போ இதுல நம்ம பெற்றுக்கொள்ளுகிற சத்தியங்கள் தான் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறது. நம்ம பார்க்கிற இந்த நாளுக்குரிய சங்கீதம் 125 நம்மை ஆண்டவரிடத்துல அழைக்கிறது. அவரை தேடி எல்லாரும் போறாங்க. இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் தேடி எருசலேமுக்கு போய் அவரை தொழுகை செய்யறதற்கான அந்த மாடலாக நம்ம பார்க்கிறோம். பில்கிரிமேஜ், சாங் ஆஃப் பில்கிரிமேஜ். அதே போல பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம், கடவுள் நம்மை சொந்த ஜனமாய் தெரிந்து கொள்கிறார். இருக்கிறவங்கள கொஞ்சமா இருக்கிறோம், ஆனா நம்மள அவர் தெரிந்து கொண்டு நம்மள அவருடைய பிள்ளைகளாக அவருடைய பாடும் மரண உயிர்த்தெழுதல் வழியாக மாற்றிக் கொள்ளுகிறார் என்று நம்ம பார்ப்போம். இன்னைக்குரிய நிறுவ பகுதியில பாக்குறோம், கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு நம்ம என்னைக்குமே நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் இந்த உலகத்துல வந்தாலும், உலக பிரகாரமாய் வந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் இயேசுவினுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ நம் அனைவருமே ஒன்றாக இணைந்து இயேசுவை தேடினால் நிச்சயமாக இந்த 3 ஆசீர்வாதம், அதாவது புதையலை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம், முத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், அதே போல வலையில நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக ஆண்டவருடைய ராஜ்யத்துல இருப்போம் என்கின்ற சத்தியத்துல எந்த மாற்றமும் இல்லை. ஜெபம் செய்வோம். தூய கடவுளே, நன்றி கலந்த இருதயத்தோடு நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இறைவனை நாங்கள் என்றும் விசுவாசித்து நம்பிக்கை வைத்து பரலோக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ளக்கூடியவர்களாய் நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்திடவும், வெளியேற பெற்ற அந்த புதையலையும் முத்தையும் தேடி கண்டுபிடித்து அதை சுதந்திரமாக்கி கொள்ளுகின்ற நபரை போன்று நாங்களும் இறையரசை நாங்கள் தேடி கண்டுபிடித்து எங்களுக்கு நாங்கள் சுதந்திரமாக்கி கொண்டு வாழ உழைத்தார். என்றும் இறைவனில் விசுவாசம் வைத்து நம்பிக்கையோடு நாங்கள் வாழும்போது இறுதியிலே கடவுள் எங்களை அந்த இறை அரசில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவராக இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்திட உழைத்தார்.
இந்த வார்த்தைகளால் கடவுளை எங்கள் தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூய ஆவியின் அருளும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு விசேஷமாக நாம் கேட்ட இறை வார்த்தைகளோடு கர்த்தர் தாமே தங்கியிருந்து அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.